முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு. உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வானூர் அருகே கல்குவாரியில் வேலை செய்யும் போது பாறைகள் சரிந்து இருவர் உடல் நசுங்கி பலியான சம்பவம். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் நிற்க தமிழிசை அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டி முதல் பரிசை தட்டிச் சென்றது தமிழக அணி. புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவரது மனைவி தீபா வயது 24. கர்ப்பிணியான தீபா எல்லைப்பிள்ளைச்சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தொடர் பரிசோதனை பெற்று வந்தார். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வலி ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் சுகப்பிரசவத்திற்காக வாய்ப்பில்லை என்றும் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என தெரிவித்தனர். இதற்கு பெண்ணின் குடும்பத்தினர் ஒப்புக்கொண்டனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை தீபா உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் அலட்சியமான மற்றும் தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோரிமேடு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உயிரிழந்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இல்ல இப்போ கடைசி நேரத்தில் டாக்டர் நைட்டு வந்து அவளுக்கு நல்லா நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லி எல்லாமே பண்ணிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நைட்டு 1 மணிக்கு வந்து அவங்க வந்து கிரிட்டிக்கல் ஆகுது, ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அந்த டாக்டர் அவளுக்கு பார்க்க வேண்டிய டாக்டரே உள்ள டியூட்டிலே கிடையாது. அதனால வந்து ஆம்புலன்ஸில் வச்சு வெளியே எங்கே கூட்டு போனாலும் ஆம்புலன்ஸ் டிரைவர் கிடையாது முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலில். அவங்க 1 மணி நேரம் வரைக்கும் டிரைவரும் இல்லை, ஆம்புலன்ஸ் எதுவும் தேடுறாங்க. டியூட்டி டாக்டரே இல்லை, அவங்க ஹார்ட் அட்டாக் பார்க்க வேண்டிய டாக்டரே இல்லை. ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தால் உயிரை இவங்க வாங்கிட்டாங்க. 1 வாரம் பெட்டில் இருந்தால் அவளுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்க பார்க்கவே இல்லை. விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கி வருகிறது. இதில் திருவக்கரை பகுதியில் அருகே உள்ள பெரும்பாக்கம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான குவாரி ஒன்றில் இன்று காலை வழக்கம் போல பொக்லைன் இயந்திரம் மூலம் பாறைகளை உடைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பாறை கற்கள் சரிந்து விழுந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வராஜ் மற்றும் எரையூர் கிராமத்தை சேர்ந்த ஐயனார் ஆகிய இருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். உடலை பொக்லைன் இயந்திரம் மூலம் அப்பகுதி மக்கள் வெளியில் எடுத்தனர். சம்பவம் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி, பாஜக ஆளும் கட்சியாக உள்ள மாநிலங்களுக்கு நிதி முறையாக வழங்கப்படுகிறது, எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களை வஞ்சிக்கிறது, அதனால் தான் முதலமைச்சர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்துறை அமைச்சரை சந்தித்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்க இடம் கேட்கவில்லை, மாநில வளர்ச்சி சம்பந்தமாக தான் பேசினேன் என தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழிசை புதுச்சேரிக்கு என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தார் என தெரிவிக்க வேண்டும் என்றும், இப்போதும் அவர் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் நிற்க அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறார். ஆனால் அவர் இங்கு தேர்தலில் நிற்க என்ஆர் காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கிறது. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து மகிழ்ச்சி, அரசியல் கட்சி ஆரம்பிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு. அவர் அரசியல் பிரவேசம் குறித்து தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்த பிறகே கருத்து கூற முடியும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார்.
புதுச்சேரி கபடி அசோசியேஷன் சார்பில் தேசிய அளவிலான யுவ கபடி சீரியஸ் வின்னர் எடிஷன் கபடி போட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி தொடங்கி 40 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, உத்தரப்பிரதேசம், ஜம்மு, காஷ்மீர், பீகார், ஒரிசா உள்ளிட்ட 10 மாநிலங்களை சேர்ந்த 814 வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் நாள் ஒன்றுக்கு 2 போட்டிகள் வீதம் 80 போட்டிகள் நடைபெற்றது. இதில் இறுதிப் போட்டிற்கு ஹரியானா மாநில அணியும் தமிழக அணியும் தேர்வு மோதின. முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் 2 மாநில அணிகளும் மோதும் இறுதிச் சுற்று நடைபெற்றது. இதில் 54க்கு 50 என்ற புள்ளி கணக்கில் ஹரியானா அணியை வீழ்த்தி தமிழக அணி முதல் இடத்தை தட்டிச் சென்றது. இந்த போட்டியில் முதல் பரிசை வென்ற தமிழக அணிக்கு ரூபாய் 20 லட்சம் ரொக்கப்பணம் மற்றும் சுழல் கோப்பையை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி கௌரவித்தார். இதேபோல் 2வது பரிசாக 10 லட்சமும் 3வது பரிசாக 5 லட்சம் என மொத்த பரிசு தொகை 55 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. रुपीज 20 मैच रिवॉर्ड के स्विटर एडिशन 2023 इस तरह से इन्होंने लगातार अपने आप के रूप में புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு மீனவ கிராமத்தில் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்படுவதாகவும் இதனால் தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வேண்டும் என மீனவ மக்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நல்லவாடு மீனவ கிராமத்தில் 2 மீன் விற்பனை நிலையம் இருக்கும் நிலையில் 3வது மீன் விற்பனை நிலையம் அமைக்கும் பணியின் துவக்க விழா ஏற்பாடுகள் இன்று காலை நடைபெற்றது. இதற்கு அப்பகுதி மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மீன் விற்பனை நிலையம் கட்டுவதற்கான நிதியில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நல்லவாடு பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றதால் போலீசாரின் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டவுடன் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. சார் ஒரு நிமிஷம் சார், நாங்க சொல்லிட்டோம். நாங்க பொதுவா கேட்கறோம் சார், எங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பா இருக்கணும்னா எங்களுக்கு தூண்டில் விளைவு வேணும் சார். அதுக்கு உண்டான ஆரம்ப கட்ட வேலையை இந்த ஃபண்டை வச்சு செயல்படுத்தணும் சார். எங்களுடைய கோரிக்கை அதான் சார். நாங்க செய்யறது அதுதான். அது மேல செய்ய மாட்டாங்கப்பா. புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் ரூபாய் 45 லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தாய் சேய் துணை நல்வாழ்வு மைய கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய தாய் சேய் துணை நல்வாழ்வு மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து இவ்விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து அரசு அதனை நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். தற்போது லேப்டாப் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு, அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சீதராப்பேட் தொழிற்பேட்டையில் 120 வாட்ஸ் கொண்ட 103 LED தெருவிளக்கு பணி பிப்டிக் நிதி மூலம் ரூபாய் 62,94,000 மதிப்பீட்டில் பணி செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் இவ்விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தெருவிளக்குகளை இயக்கி வைத்தார். இவ்விழாவில் தொழில் மற்றும் வர்த்தக செயலாளர் ஆஷிஷ் மாதவரே மோரே, பிப்டிக் மேலாண் இயக்குநர் ருத்ரகவுடு, பொது மேலாளர் அபிவிருத்தி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சுகாதாரத்துறையில் மருந்து கொள்முதல் செய்வதில் ஊழல் நடக்கிறது. மக்கள் வரி பணத்தை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொள்ளையடித்து வருகின்றனர். அதிமுகவின் குற்றச்சாட்டை ஏற்று புதுச்சேரி சுகாதாரத்துறை தலைமை அதிகாரி மருந்து கொள்முதல் ஊழல் தொடர்பாக உயர்மட்ட துறை ரீதியிலான விசாரணை நடத்த கோப்பு தயாரித்தார். இந்த கோப்பிற்கு அனுமதி கோரி முதல்வருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் முதல்வர் அலுவலகத்திற்கு அனுப்பிய கோப்பை பல மாதமாக காணவில்லை. ஊழலை மறைக்க திட்டமிட்டு கோப்பை மறைத்துள்ளனர். புதுச்சேரி அரசின் கொள்முதலில் நடந்த ஊழலை மூடி மறைக்க பெயரளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கண்துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது. தங்களின் சுய லாபத்திற்காக மக்களின் உயிரை விலை பேசியுள்ளனர். தரமற்ற மருந்துகளால் புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஆட்சியாளர்களை முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இப்பிரச்சனை குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மணலி கிராமத்தில் அமைந்துள்ள அன்னை தெரசா நகர், நிர்மல் நகர், கமலா நகர் சாலை சந்திப்பில் ஆற்று வாய்க்காலின் குறுக்கே பாலம், தண்டுக்கரை வீதி சந்திப்பில் பாலம் என பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 32 லட்சம் செலவில் 3 பாலங்கள் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா கலந்து கொண்டு பாலங்கள் கட்டுமான பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் கூட்டுரோட்டில் இயங்கி வரும் ஜிகேஆர் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நிலத்தரகர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் நடந்து வருகின்றது. இன்று தொல்லாமூர் கூட்டுரோடு ஜிகேஆர் கோல்டன் சிட்டி மனைப்பிரிவு வளாகத்தில் நடந்து வானூர் மற்றும் புதுச்சேரி வட்டார நிலத்தரகர்கள் நலன் ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டத்தில் ஜிகேஆர் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன உரிமையாளர் ஜே.கே. ராஜன் தலைமை தாங்கி பேசினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிலத்தரகர்கள் நலன் சார்ந்த முக்கிய கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அனைத்து நிலத்தரகர்களுக்கும் ஜே.கே. ராஜன் அறக்கட்டளை சார்பில் அஞ்சலகம் மூலம் காப்பீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது. அனைத்து நிலத்தரகர்களுக்கும் ஜே.கே. ராஜன் இனிப்பு மற்றும் ஊக்கத்தொகையினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அறுசுவை உணவும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில கிராமணியார் நாடார் பேரவையின் தலைவர் புரந்தரதாசன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள துளுவ வேளாளர், அச்சிரப்பாக்கம், செட்டியார், யாதவ நாயுடு, முத்துராஜா, நரிக்குறவர் உள்பட 47 ஜாதிகளை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க மத்திய அமைச்சகம் கடந்த 2007ஆம் ஆண்டு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி அரசுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி சுமார் 17 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மேற்கண்ட ஜாதிகளுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை வழங்காமல் உள்ளது. இதனால் வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமலும் இடஒதுக்கீடு வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியை விட்டு வெளியேற கூறி வருகின்ற 13ஆம் தேதி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் பின்னர் பாதிக்கப்பட்ட 47 ஜாதி மக்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். இப்பேட்டியின் போது காப்பாளர் மதி மகாராஜா, பொதுச் செயலாளர் ஆசிரியர் சபாபதி உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி நகர பகுதியான மகாத்மா காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோயில் உள்ளது. இக்கோயிலில் தாய் மாத பிரதோஷ வழிபாடு இன்று நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் உள்ள நந்திக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே.டி. ஆறுமுகம் பிறந்தநாளையொட்டி முத்திரையர்பாளையம் கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ் பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏ.கே.டி. ஆறுமுகம் எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக கோவில் நிர்வாக குழு சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கே பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை ஜனார்த்தனன் மற்றும் நண்பர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று புதன்கிழமை மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் சிவலிங்கம் எதிரில் நந்திக்கு பதிலான அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு. உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வான
திருவானூர் அருகே கல்குவாரியில் வேலை செய்யும் போது பாறைகள் சரிந்து இருவர் உடல் நசுங்கி பலியான சம்பவம். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் நிற்க தமிழிசை அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டி முதல் பரிசை தட்டிச் சென்றது தமிழக அணி. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.